ஏழோட பீப்பிள்ஸ் சிவராமியார். இன்னைக்கு நம்ம ஏஐ சேலஞ்சோட டே 6 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து இருக்கிறதுலே வியர்டஸ்டான ஃபேக்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதோட கண்டென்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு ஃபன்னான வீடியோ தான் இருக்க போறோம். ஏடா சைடில் சேர் இருக்குன்னு பாக்குறீங்களா? நம்ம பையன் தான் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம சேனலுக்கு. வடாடே நாடா என்ன ப்ரோ ஃபோன்ல எல்லாம் கண்டு வச்சுட்டு லேப்டாப் ஓபன் வச்சிருக்கற. லேப்டாப் பாருங்க फ्रेंड्स, இங்க ஆஃப் ஆயிருக்கு. அது சும்மா அடி சார், ஸ்டைலுக்காக வச்சிருக்கேன்டா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ஸ்டைலுக்கா? ஆமா, நம்ம ஸ்டைலா இருந்தா எல்லாத்துலயும். ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. எத்தனாடா வந்துட்டாடா. ஏய் இனி வருவது விளையாட்டு செய்திகள். நாக்கா கலக்குறியே அப்படியே. ஐபோனா தெரியல, ஐபோன் ஒரு ஃப்ளோரா வந்துச்சு फ्रेंड्स. நம்ம கண்டென்ட்ல இதுதான் இது. இதை பார்த்தா படிக்க போறோம். அப்புறம் எதுக்கு ப்ரோ ஓபன் பண்ணிருக்கீங்க? சும்மா ஸ்டைலா ஓபன் பண்ணி வச்சிருக்க வேண்டியதா. எல்லாரும் வைப்பாங்களே யூனிச்சாங்க. சரி வச்சு. பின்னாடி சில நேரத்துல கம்ப்யூட்டர் இல்லாம சும்மா வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியர்டஸ்டான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்கலாம் ப்ரோ. என்ன வியர்டா ஃபேக்ட்னா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபன்னா தான் இருக்கும். சிலதான் தெரிஞ்சுதான் இருக்கும் சில பேருக்கு, சில பேர் நமக்கு தெரியாது. உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் தான் முன்னாடி நம்ம சேனல்ல பாத்துருக்கா ப்ரோ? உங்க சேனலே பார்த்தல ப்ரோ. நீ தான் சேனல் பாரு. ஃபர்ஸ்ட் சேனல்ல பாத்துட்டு ப்ரோ முன்னாடி வீடியோஸ் தான் காரணம் பண்ணும்போது சொன்னேன் போன வீடியோல. நீ சொல்ல சொன்னல. டேய் உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இது மாதிரி நான் சொல்ல மாட்டேன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன பார்க்கலாமா? யூ ஆர் மேட் ஆஃப் ஸ்டார் டஸ்ட். ஸ்டார் டஸ்ட்னா என்னன்னு சொல்லுது ப்ரோ? நீ எனக்கு தெரியாதா? ஸ்டார் டஸ்ட்னா என்னன்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் போறேன். இல்ல நீ ஸ்டார் டஸ்ட்னா என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரியாம தெரியாம சொல்லுவாங்க. இவன் என்ன? சரி ஓகே. ஆட்டம்னா தெரியுமா? அத்தம்மா ஆட்டம் அதான் மேட்ச் அந்த மாதிரி அதான். அந்த ஆட்டம் இல்லடா, இது ஆட்டம்டா. சின்ன சின்னதா இருக்குமே சைஸ்ல, அந்த ஆட்டம். நம்ம பாடி வந்து அதோட வந்து கெமிஸ்ட்ரியில வரும் தானே அது? எம்சியா? கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரி. ஆமா கெமிஸ்ட்ரியில வரண்டா. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காது. அது கொஞ்சம் நீ ஆட்டோனா கிரிக்கெட் ஆட்டம் அந்த மாதிரி ஆட்டம் போயிட்டு வந்து பாக்கலடா, அதை பத்தி எனக்கு தெரியாதுல்ல. ஆமா என்ன சொல்றாங்கன்னா டையிங் ஸ்டார்ஸ்லாம் சாவம் பாத்தியா, அந்த ஸ்டார்ஸ் வழியா தான் நம்மளோட பாடியே உருவாயிருக்கான். அதனோட ஆட்டம் தான் நம்மளோட பாடியில இருக்குது. கொஞ்சம் வியர்டு கிடையாது, கொஞ்சம் எவ்வளவு வருஷம் முடியாது. பில்லியன் ஸ்டார்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஷார்ட் டையா இருக்கும்ல, அதோட பார்ட்ல இருந்து நம்ம உருவாயிருக்கும். சின்னதா இருக்கும் bro. ரொம்ப லென்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்கன்னா அது தெரியும். அது ஆட்டம் தான் தெரியும். இது நான் வந்து எதிர்பார்க்கவே இந்த ஃபேக்ட். நம்ம பிரெயின் வந்து யார் பிரெயின் பேர் வச்சிருப்பா? நம்மளே தான் அவங்க பிரெயினுக்கு பேர் வச்சோம். அப்படியா? அப்பனா பிரெயினுக்கு பேர் வச்சிச்சு. ரைட் ஆளவுறோம். பிரெயினுக்கு நேம் கிடையாது. பிரெயின் தான் நேம். நம்ம பிரெயின் ப்ரோ வந்து உன் பேர் சிவராமன், நம்ம அப்பா வச்சிருக்காரு. அதே மாதிரி பிரெயினுக்கு யார் வச்சா? யார் வச்சா? அதான் கேள்வி. பிரெயினே தான் வச்சுக்கிச்சு. சரிதான் போச்சு போங்க. இது வரைக்குமே இந்த ஃபேக்ட் மாத்தி வச்சுக்கிறேங்க. உன் பேர் யாரா தான் வச்சிருப்பாங்க, ஆனா பிரெயினோட பேர் மட்டும் அதுவா யோசிச்சு வச்சது. இப்போ தேர்ட் ஃபேக்ட் போயிடலாம் ப்ரோ. நான் சொல்லிட்டேன். சொல்லு. இந்தியன் வச்சா வேலை கிடைக்கும். இதுதான் ப்ரோ உண்மையான ஃபேக்ட். இந்தியன் வச்சா கண்டிப்பா வேலை கிடைக்கும். வேலை கண்டிப்பா 100% கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். முஸ்லிம் கண்டிப்பா வேலை கிடைக்கும். காலேஜ் பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது. அது வேறயா? அது கொஞ்சம் பெரிய ரெப்புடேஷன் தான் அவங்களுக்கு இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அது நம்ம அழிக்கக்கூடாது. அதனால நம்ம வந்து பி பச்சை நல்லது தான். அது திறமையை பொறுத்து. ரொம்ப நல்லது. ஒருத்தர் திறமையை பொறுத்துடா. நீ பி தான் பச்சிருக்க. அதான் ப்ரோ நல்லா வேலை கிடைச்சிச்சு. இப்பதான் இந்த கம்பெனில வேலை பார்த்துருக்கேன். ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல கம்பார்ட்மெண்ட் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரம். அந்த கம்பெனில ப்ரோ. அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே நெக்ஸ்ட் ஃபேக்ட் வந்து என்னதுன்னா பக்காவான ஃபேக்ட்ஸ் தான் பார்ப்போம். ப்ரோ இதை பாரு ப்ரோ. டைம் பாசஸ் ஸ்லோவர் த க்ளோசர் தி கிராவிட்டி. கிராவிட்டியோட வந்து டைம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அப்படி கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்போ ஒரு மவுண்டைன் மேல இருக்குன்னு வச்சுக்க, மவுண்டைன் மேல வந்து உங்களோட ஏஜ் வந்து ஃபாஸ்டா ஆகும். ஏன் திமுங்களா? எப்படி? புரியல எனக்கு. கீழே லேண்ட் நம்ம இருக்கிறதோட உன்னோட மலை மேல இருக்கும்போது இப்போ அந்த டைம் மிஷின்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி உங்க ஏஜ் வந்து அந்த ஃபாஸ்டா ஆகுமா. இப்போ நான் இங்க இருக்கும்போது ஒரு எவ்வளவு பர்சன்ட் தெளிவா போடல இவனுங்க, ஒரு சைட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஏஜிங் ஆகும். ஏஜ் ஆகாது வந்து
அதான் போட்டிருக்காங்க டாப் ஆஃப் எ மவுண்டன் ஏஜ் slightly faster than someone at the sea level. நம்ம இங்க இருக்கிறதோட மேல இருந்தா நம்மளுக்கு வந்து வயசு வந்து அதிகமாகிற மாதிரி இருக்குமா. ஓகே ஓகே. ஸோ அதான் போட்டிருக்காங்க, பகவா இருக்கும். நம்மளுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த மூன் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த எர்த். அது உண்மை, அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. சார்ஜ் இப்படி நம்ம ஏமாத்தான், அது ஒரு வேக் ஃபேக்ட்னு சொல்லி நம்மளுக்கு தராங்க. வா இது கன்ஃபார்ம் கேள்வி பண்ண மாட்டோம். யூ ஷேர் 60% ஆஃப் யுவர் டிஎன்ஏ வித் ஏ பனானாவா. வாழைப்பழம். பனானா உண்மைதான் ப்ரோ. சோ டெக்னிக்கலி பார்ட் ஆஃப் ஃப்ரூட் டீப் ஃப்ரூட். அப்ப நம்ம பழம் பண்ணலாம். பழத்துல தானே வரும். ஓ பழம், அது 60% ஆஃப் டிஎன்ஏல அந்த 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 மீன் பண்ண தப்பான வந்து நான் சொல்றது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த மல்டிவர்ஸ் மே எக்ஸிஸ்ட். மல்டிவர்ஸ் எக்ஸிஸ்டா இருக்குமா அப்படின்னா இங்க ஒரு நம்ம ஒருத்தரா இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து வேற ஒருத்தரா நம்ம இருப்போம், ஆனா நம்ம தான் அப்படி. எனக்கு ஒரு ட்வின்ஸ் இருப்பான், 7 பேர் இருப்பான்னு சொல்லுவாங்களே. இல்லடா அந்த மாதிரி இல்ல, 7 பேரு. அது வேற. நான் எப்படி திங்க் பண்ணுவேன்னா, நானே வந்து எனக்கு ஒரு தம்பி இருப்பான், அதான் ட்வின்ஸா இருப்போம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நாங்க வந்து ட்வின்ஸா இருப்போம், அவன் யாரும் எங்க இருக்கானோ அந்த மாதிரிலாம் நான் சென்டென்ஸ் திங்க் பண்ணுவோம். எப்போ அதுதான் சொல்ல வராங்க இவங்க. அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்றா, மல்டிவர்ஸ் இருக்குன்றா, நம்மளுக்கு வந்து தெரியாது. இந்த மல்டிவர்ஸ் நீ பிஇ படிச்சுருக்கலாம், அங்க வந்து நீ வெட்டியா கூட இருந்திருக்கலாம், பிச்சை எடுத்துன்னு கூட இருந்திருக்கலாம். லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். இங்கே ரெண்டுமே ஒரே டைம்ல நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா, அது மாதிரி எதுனா இருக்கான்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேக்ட் போயிடலாம் ப்ரோ. இது வந்து கொஞ்சம் இதுவும் கேள்விப்படாத மாதிரி தான் இருக்கு. யுவர் பாடி ரீப்ளேஸ் இட்ஸ் எவ்ரி 7 to 10 years. உன் பாடி வந்து ஒரு செல்ஸுமே மாறிட்டே இருக்குமா, உனக்கு உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. தெரியல தானே, ஆனா எனக்கும் தெரியல அது. ஏன்னா நான் சின்ன வயசு போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன், அது வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் அவ்வளவுதான், என்ன கொஞ்சம் பியர் மட்டும் வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான். இல்ல கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. அதான் சொல்றேன், யூ ஆர் நாட் பிசிக்கலி த சேம் பர்சன். யுவர் டிகேட் ஏஜ் ஆகோ ஆல்மோஸ்ட் ஆல் யுவர் செல்ஸ் ஹவ் பீன் ரீப்ளேஸ்ட். உங்க செல்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் ஆகும் சொல்றாங்க. உள்ள இருக்க செல்ஸ் எல்லாம் பிசிக்கலா இருக்காது மோஸ்ட்லி. உள்ள இருக்க 7 to 10 வருஷத்துக்கு. ஆமா ஆமா. பாத்தியா நான் உள்ள போய் இல்ல ப்ரோ, அதுக்கு இல்ல. எப்படின்னா சின்ன வயசுல கொஞ்சம் ஒல்லியா இருந்திருப்போம், ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்போம், போ பெருசாகணும்ல, அததான் சொல்றாங்க. அந்த மாதிரிதான் ப்ரோ அது செல்ஸ் உள்ள மாறுதுன்றாங்க. நம்ம வளர்ச்சி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, ஆனா செல்ஸ் வந்து ரிப்ளேஸ் ஆயிட்டே இருக்கும் உள்ள. ஓகே ஓகே, புரியுது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபேக்ட், இதெல்லாம் வியர்ட் ஃபேக்ட் மாதிரி எனக்கு தெரியல அவ்வளவா. இருக்கு சார்ஜ் இப்படியே குத்துது. ஓகே, அதுவே நம்ம பண்ணதே ஏஐ சேலஞ்ச் தான். டே 6 இன்னைக்கு. அதுவே வந்து வியர்ட் ஃபேக்ட் சொல்லிட்டு கோலா சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன்னு ஃபேக்ட் ப்ரோ. ட்ரீம்ஸ் ஆர் சயின்டிபிக்கலி அன்எக்ஸ்பிளைனபிள். நம்ம கனவு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பண்ண முடியுது தானே, அப்ப அது பேர் கனவே இல்லையா. சரிங்க சந்தோஷமா இருங்க. உண்மையிலே நமக்கு ட்ரீம் கிடையாது ப்ரோ. இப்ப வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும்போது நினைப்போம், என்ன நினைப்போம், காலேஜ் போயிட்டா அது ஒரு ட்ரீமா இருக்கும். காலேஜ் போறது, காலேஜ் போனா நினைப்போம், வேலைக்கு போயிட்டா ஃப்ரீயா இருப்போம், அது ஒரு வேலைக்கு போறது ஒரு ட்ரீமா வச்சிருப்போம். ஆமா. இப்போ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ட்ரீமா இருக்கும்? வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கிடையாது ப்ரோ. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ப்ரோ. அப்புறம் என்ன கல்யாணம் ஆகும், வீட்டுல சைக்கிள் ப்ரோ. ஆமா ஆமா. இவங்க என்ன சொன்ன அந்த டைம் இல்ல. இப்போ ஒரு நம்ம தூங்குறோம்னு வச்சுக்கேன், உனக்கு ஒரு கனவு ஒரு பேயில மாட்டிக்கணும், அதை வந்து நம்ம சொல்ல முடியாதுன்றாங்க. அது பாதி தான் ஞாபகம் இருக்கும், பாதி ஞாபகம் இருக்காது. ஓகே ஓகே. ஆமா தானே. அது இப்ப நம்ம பாதி ஞாபகம் இருக்கும், அந்த வந்து ட்ரீமை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. ஆமா, இன்னொருத்தவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஒரு லைஃப், அது ஒரு இது மாதிரி விட்டுருங்க, அது நம்மளால சொல்ல முடியாது. ஆமா. இப்போ வந்து எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், அது எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். சம்டைம்ஸ் அது சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அது சிலது மறந்துடும். அது ட்ரீம்னாவே மோஸ்ட்லி அப்படிதான். ஆனா ஃபியூச்சர் நடக்க போற ஒண்ணு, சிலது உண்மையா இருக்கும், சிலது வந்து பொய்யா இருக்கும்ல. அதனால நெக்ஸ்ட் என்ன சொன்னா, யூ ஹேவ் மோர் பாக்டீரியா செல் தென் ஹியூமன் செல்ஸ். நம்ம உடம்புல வந்து ஹியூமன் செல்ஸ் இருக்குல்ல, அதோட பாக்டீரியாவோட செல்ஸ் தான் அதிகமா இருக்குமா. நம்ம ஒரு செல்லையும் பாக்டீரியாஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நம்ம ஹியூமன் செல்ஸ் வந்து கம்மி. ஹியூமன் செல்ஸ்னு சொல்றோம், ஆனா அதெல்லாம் பாக்டீரியாவோட செல்ஸ் தான். பாக்டீரியாவால ஃபார்ம் ஆனது தான் நம்மளோட செல்ஸ் இல்ல அது. ஓகே ஓகே ஓகே. சோ அதான் சொல்றேன், யூ ஆர் டெக்னிக்கலி a walking bacteria hotels. 90% கம்மியா தான் இருக்கும் ஹியூமன் பாடியில. ஆமா. என்ன ப்ரோ இது?
இது ஒரு உண்மையிலே ஒரு weird ஆ இருக்கும் bro. பாக்டீரியால தான் ஆமா ஒரு பாக்டீரியால தான் நம்மளோட பாடி இது இப்பதான் கேள்விப்படுறேன். நான் கூட இப்பதான் கேள்விப்படுறேன். அதான் கொஞ்சம் weird ஆ இருக்கு. இந்த இது ஒண்ணு மட்டும் எனக்கு weird ஆ இருக்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு சில பேருக்கு வியர்ட் மீனிங்கே தெரியாது. தெரியும் உங்களுக்கு? தெரியும். என்னது வியப்பான வியப்பு கிடையாது. வியர்ட்னா வந்து லைக் அன்கம்ஃபர்டபுளான ஒரு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க ப்ரோ. சீரியஸா அதோட மீனிங்கா இருந்தா இவங்க அன்கம்ஃபர்டபுளுக்கும் இருக்கும் கொஞ்சம் மேட்ச் இருக்கு. அது வேணாம் அது நமக்கு. தேவையில்லாத கண்டென்ட். ஆமா, ஆமா. வீடியோ எடிட் பண்ணி சொல்றேன் அது வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் பார்க்கும்போது. அது அவங்க பண்றது ஆக்வர்டா ஃபீல் ஆகும். அதுதான் வந்து வியர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுச்சா இப்போ மீனிங் அதுக்கு? ப்ரோ விடுங்க ப்ரோ. எவ்ரி பர்சன் யூ மெட் இன் யர் லைஃப் டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ். இன்னும் டிஃப்ரெண்ட் ஒரு பர்சன் ஒரு சில நேரம் அவன் யாராச்சும் பார்த்தனா இவங்கள பார்த்திருக்கோம்னு தோணும் பாத்தியா? ஆமாப்பா. அதுதான் சொல்றாங்க. அது வந்து உங்களோட இன்னொரு யூனிவர்ஸ் நீ பார்த்திருக்கலாம். அப்படிதான். இது உண்மையிலே உண்மைதான் ப்ரோ. எப்படின்னா யாராச்சும் புதுசா பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, இவங்க எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படி சம்டைம்ஸ் தோணும். அது எதனால தோணுதுன்னா நம்ம முன்னோர் யூனிவர்ஸ் வந்து வேற எல்லாம் அவங்க பார்த்திருக்கோம். அது வந்து இங்க வந்து நம்மளுக்கு லிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபேக்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா இஃப் யூ ஜூம் இன்டு ஆட்டம் தேர் ஆர் மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸ். இது நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். மைக்ரோஸ்கோப்ல நம்ம ஆட்டம்னா இது இப்ப பிளட் செல்ஸா இது மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி சொல்றது, அது ஒரு கோடு வந்து இப்படி இருக்குமா, ஃபுல்லா எம்டியா தான் இருக்கும். நடுவுல எம்டியா இருக்கும். அதுதான் சொல்ல வர நிறைய தெரியுமா? அது என்ன ஃபேக்ட்? அதான் தெரியல எனக்கும். அது எல்லாருக்கும் தெரியுமா? இது மொத்தமா எல்லாமே சயின்ஸ் ஃபேக்ட்டுங்க. ஏங்க சாட் ஜிபிடி வேஸ்ட்ங்க. அவ்வளவுதாங்க சொல்றேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கன்ஃபார்ம் வேஸ்ட் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இஃப் த சன் டிஸ்அப்பியர்ட் யூ ஒன்லி நோ 8 minutes லேட்டர். ஓ நம்ம இப்ப சன் வந்து மறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு 8 நிமிஷம் கழிச்சு தான் தெரியுமா நம்மளுக்கு. இது ஓரளவு அப்படிதான். That's how long it takes sunlight to reach earth. ஓகே நம்ம எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்குல்ல, அதோட டிஸ்டன்ஸ் வந்து 8 minutes தான் ஆகும் டிராவல் பண்றதுக்கு. ஓகே. அதனால அது ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகி வரது இருக்கும்ல, அப்ப டிஸ்அப்பியர் ஆகிறதுக்கு 8 minutes கழிச்சு நம்மளுக்கு தெரியும். அது புரியுது. அந்த டிஸ்டன்ஸ்னால அது 8 minutes ஆகுது. ஓகே இது வந்து இதெல்லாம் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கு. வேட்டா இருக்கு படிக்குது. இது எதுவும் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இதெல்லாம் சயின்டிஃபிக்கா நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இந்த ஃபேக்ட் நிறைய பேர் கனெக்ட் ஆகும். யுவர் ஐ see the past. உன் கண்ணு வந்து பாஸ்ட பார்க்கும். உங்களுக்கு தான் கண்ணு லென்ஸ் வச்சிருக்கீங்க. அது கிடையாது. லென்ஸ் வேற. என்னதுன்னா லைட் டேக்ஸ் டைம் டு டிராவல் ஈவன் இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா உன் பாஸ்ட பத்தி பார்க்கிறதுக்கு உன் லென்ஸ்ல தான் இருக்கும். உனக்கு கண்ணு தான் இல்லையே. அத சொல்ல வந்தேன் ப்ரோ. ரியல் ப்ரோ. நேச்சுரலா இருப்போம் நாங்க. லென்ஸ் வச்சு சுத்திட்டு இருக்காங்க. யாரும் நம்பிட்டு தெரியாதீங்க. என்னது அதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம கனவுகள் லவ்வா இருக்கலாம். என்னத்த சொல்லுவேன், அப்படியே கல்ல ஞாபகம் வரும். அப்படியே கல்ல அப்படியே பாப்போம். முன்னாடி போவோம் இது மாதிரி நடந்துருக்கு. சொல்றாப்ல கேட்டுட்டு இருக்கேன். கிடையாதுங்க நம்மளுக்குலாம். ஓகே அடுத்து இருங்க அப்பா கொஞ்சம் பாத்துக்கிறேன். ரியாலிட்டி மைட் நாட் பி ரியல். சில ரியாலிட்டியே ரியலா இருக்காதான். அதான் தெரியல. அப்படிதான் இருக்கு. என்ன சொல்றாங்க? we are never know. Simulation theory suggests we could be inside an advanced program and we will never know. எனக்கு புரியலங்க என்னன்னு. ரியாலிட்டி மைட் நாட் பி ரியல்லாம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இது எனக்கே ரியாலிட்டி எப்படிங்க ரியலா இருக்காது? ரியாலிட்டி தானே அது ரியல். அதுதான் தெரியல. கொஞ்சம் இது கொஞ்சம் ரொம்ப வேடா தான் இருக்குது. ஓகே இது வந்து அந்த பங்கமான ஒரு ஃபேக்ட். என்னதுன்னா யுவர் தாட்ஸ் கேன் பி பிசிக்கலி ரீஷேப் யுவர் பிரெயின். உண்மைதான். உன்னோட எண்ணம் தான் நம்மளோட மாத்துறது. எண்ணம் போல் வாழ்க்கை. அது இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அது நம்ம தமிழ்ல சொல்லியிருக்காரா அது மாதிரி? ஐயோ நான் வரல எனக்கு. தளபதி ரசிகர்லாம் வேஸ்ட் கட்டுக்கோங்க. தளபதி ரசிகர் வருவாங்க. எப்போ பார்க்கலாம்? அவர் படம் தான் இருக்கு தளபதி பாய் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வரோம். எப்போ வராது? ரியல் லைஃப்ல நாங்க ரியலா எல்லாமே பண்ணுவோம். படத்துல தான் பாத்துருக்கீங்க. அந்த வீடியோல நம்ம வந்து கண்டென்ட்ல போலாம். ஆமா நம்மளோட பிரெயின் நம்ம நினைக்கிறது தான் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி நம்ம பிரெயின் வந்து மாறும். சிம்பிளா எண்ணம் போல் வாழ்க்கை. அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான் சிம்பிள் தான் நம்மளுக்குலாம். கண்டென்ட் அதாங்க தரலாம் பையன். பார்ப்போம். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப கொஞ்சம்
வியர்டு தான். என்னன்னா யூ நெவர் டச் எனிதிங். நம்ம வந்து எதுவுமே தொடல. எதுனா நம்ம ஆட்டம் இருக்குல்ல அது வந்து எப்பவுமே ரிப்பல் ஆகும். இது நம்ம டச் பண்ணாம நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனா ரியலா பாத்தீங்கன்னா அது நம்ம டச் பண்ணல. எப்படி ப்ரோ டச் பண்ண தான் செய்யணும். அதுதான் வியர்டான ஃபேக்ட். நம்ம டச் பண்ணல ஆனா அது ஆட்டம் வழியா நம்ம ரிப்பல் பண்ணிட்டே இருக்கு நம்மள. ஆனா நம்ம தூக்குறோம். என்னங்க சொல்றாங்க டிஸ்டன்ஸ் வந்து தொடறோம் ப்ரோ இத. ஆனா வந்து அது தொடரலன்னு சொல்லுது. யூ நெவர் டச் எனிதிங். அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸால ரிப்பல் ஆகுதுன்ற. யுவர் ஆட்டம் நெவர் ஆக்சுவலி டச் அதர் ஆட்டம். ஆக்டிவிட்டி ஓகே நம்ம தொடறது இல்ல. ஆட்டம் வந்து ஆட்டம் தொடல. இப்போ இதோட ஒரு ஆட்டம் இருக்கும். ஆனா ஆட்டமோட டச் ஆகாது. ஓகே இப்போ புரியுது. சாரி நம்ம கொஞ்சம் லைட்டா மக்கு. இந்த மாதிரி சயின்ஸா கொடுத்தா எப்படி? நமக்கு நாங்க வந்து பாப்போம் நல்லா சயின்ஸே வராம தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தோம். அதான் போதுமா? இதுதான் நம்மளோட ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு. எப்படி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீதான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். ஏன்னா சொல்ல முடியாது. அவன் என்கிட்ட நல்லா இருக்குதான். அவன் என்கிட்ட கேட்டான், நான் உங்ககிட்ட கேட்கறேன். நீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீடியோ நீ பாப்ப நான் பாப்பேன். நீ எங்க இருப்பேன்னு யாருக்குன்னே தெரியாது. நாடோடியில் ஆகிட்டு இருக்கேன். All right. Bye, friends.